Taste the Daily. திருச்சியில் மாநகர திமுக மேயரை அக்கட்சியின் கவுன்சிலரை முற்றுகையிட்டு கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நிர்வாகத்திறனற்ற திமுக மாநகராட்சி நிர்வாகத்தால் காஜாமலை பகுதியில் பாதாள சாக்கடைக்கு போதிய வசதிகள் செய்யப்படாததால் குடிநீரில் கழிவுநீர் கலந்து தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக ஆளும் திமுக மாநகர கவுன்சிலர் காஜாமலை விஜயும் போராட்டத்தில் பங்கேற்றார். அப்போது அவ்விடத்திற்கு வந்த திமுக மேயர் அன்பழகனை பொதுமக்கள் மற்றும் திமுக கவுன்சிலர் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தீய சக்தி திமுக ஆட்சிக்கு எதிராக அக்கட்சியின் கவுன்சிலர்களே போர்க்கொடி தூக்கியுள்ளது திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முஸ்லீம் 2வது தெருவில் குடியிருக்கிறோம் சார். பாதாள சாக்கடை வந்து ரொம்ப தெருவெல்லாம் இதாகுது. ரொம்ப இந்த மழை வந்தால் ரொம்ப பாதிப்பாக இருக்குது எங்களுக்கு. அது வந்து ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி தர சொல்லுங்க. எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு காய்ச்சல், வயிற்றால புண்ணு, சரங்கு எல்லாமே வருது. குடிக்கிற தண்ணியெல்லாம் கலக்குது பாதாள சாக்கடை. அது கொஞ்சம் க்ளீன். எங்கள் கவுன்சிலர் எல்லா பொறுப்பும் ஏற்றுக்கிறாரு. கவுன்சிலர் சொன்னாலும் மேல் இடத்துல எந்த இதுவும் எங்களுக்கு வர மாட்டேங்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. ஈரோட்டில் அரசு பேருந்து மீது தனியார் கல்லூரி பேருந்து மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்து ஒன்று 30 பயணிகளுடன் சென்னிமலையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. சக்தி நகர் பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்து நின்றபோது பின்னால் வந்த தனியார் கல்லூரி பேருந்து அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தனியார் கல்லூரி பேருந்தின் முன்பக்க கண்ணாடி சுக்குநூறாக நொறுங்கி விழுந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் மற்றும் மாணவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பள்ளி மாணவி மற்றும் 2 இளைஞர்கள் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடுமலை அடுத்த குறிச்சிக்கோட்டையைச் சேர்ந்த பள்ளி மாணவி பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக நண்பர்கள் ஆகாஷ் மற்றும் மாரிமுத்து ஆகியோருடன் சேர்ந்து மோட்டார் சைக்கிளில் சென்றபோது எதிர்பாராத விதமாக மோட்டார் சைக்கிள் குளத்தில் பாய்ந்த விபத்தில் 3 பேரும் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். மூவரையும் காணவில்லை என்று அவர்களது பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் குட்டையில் 3 பேரின் சடலம் இருப்பதாக தகவலை தொடர்ந்து சடலங்களை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மேம்பாலம் கட்டுமான பணி நடக்கும் இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மாமாங்கம் மற்றும் காமலாபுரம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தடுக்க மேம்பாலம் கட்டுமான பணி தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் இருவேறு இடங்களில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் பெங்களூரிலிருந்து சேலம் மார்க்கமாக செல்லும் வாகனங்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றது. மேம்பாலம் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க அரசு நடவடிக்கை எடுக்குமாறு வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் கணுவாய் அருகே கேஸ் சிலிண்டர் ஏற்றி சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கோவை தடாகம் சாலை கணுவாய் நர்சரி பகுதியில் சிலிண்டர்களை ஏற்றி சென்ற வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக கீழே விழுந்த சிலிண்டர்களை சாலையோரமாக வைத்தனர். இதனால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட போதிலும் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் மார்கழி மாத 6ஆம் நாளை ஒட்டி ஆண்டாள் நாச்சியார் உற்சவர் கருட வாகனன் திருக்கோலத்தில் அருள்பாலித்தனர். பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் மார்கழி பாவை நோன்பின் 6ஆம் நாளன்று பரமபத நாதர் சன்னதியில் உள்ள கண்ணாடி அறையில் கருட வாகனன் திருக்கோலத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் உற்சவர் அருள்பாலித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.